கோவை ஆணைக்கட்டி அடுத்த கோபனாரி பகுதியில் மலைவாழ் மக்களுடன் இணைந்து கொண்டாடப்பட்ட பொங்கல் விழா நிகழ்ச்சியில் 2500க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் பாரம்பரியமிக்க வகையில் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு பூஜை செய்து வழிபட்டனர். கோவையைச் சேர்ந்த நேட்டிவ் மெடிக்கேர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், கோவை ஆதி ஃபெடரேஷன், லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஸ்டார்ஸ் மற்றும் கிளப்ஸ் இன் இன்டர்நேஷனல் மாவட்டம் 324C சார்பாக இன்று 14வது ஆண்டு மெகா பொங்கல் விழா கொண்டாடப்பட்ட நிகழ்ச்சி கோவை மாவட்டம் ஆணைக்கட்டி அடுத்த கோபனாரி பகுதியில் உள்ள மலைவாழ் மக்கள் வசிக்கும் பகுதியில் நடைபெற்றது. இதில் இந்த பகுதியைச் சுற்றிலும் உள்ள 50க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசிக்கும் கிராமங்களில் இருந்து 2500க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக மலைவாழ் மக்கள் பாரம்பரியமிக்க பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு பூஜை செய்து வழிபட்டனர். பின்னர் மலைவாழ் மக்களின் பாரம்பரிய இசை கருவிகளுடன் பாரம்பரிய நடனம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அனைத்து மலைவாழ் மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் மலைவாழ் மக்கள் மற்றும் அவர்களின் குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்திற்காக 2 கம்ப்யூட்டர்கள் மற்றும் கல்வி உபகரணங்கள், மலைவாழ் மக்களுக்கு வேஷ்டி, சேலைகள் மற்றும் போர்வைகள் வழங்கப்பட்டது. மலைவாழ் மக்களுடன் இணைந்து காக்னிசன்ட் ஐடி நிறுவன ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொங்கல் வைத்தும் பாரம்பரிய நடனங்கள் ஆடியும் கொண்டாடினர். இந்த நிகழ்வில் NMCT அறக்கட்டளையின் நிறுவனர் சங்கர நாராயணன், லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஸ்டார்ஸ் அமைப்பின் சார்பாக கமலக்கண்ணன், சங்கர், ஹரி, முகாம், வெங்கடேஷ், ரவிச்சந்திரன், ராமலிங்கம், விஜயன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. NMCT நேட்டிவ் மெடிக்கேர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்ற நிறுவனத்தினுடைய தலைவராக பணிபுரிகிறேன். இன்னைக்கு எங்களுடைய 14வது பொங்கல் விழா கோபனாரியில் சிறப்பாக நடைபெற்றது. 1200 ஆதிவாசி மக்களுக்காக அவர்களுக்கு புத்தாடை இன்னைக்கு வழங்கப்பட்டது. பல்வேறு பொருட்கள் கொடுக்கப்பட்டது. இதில் பரிசில் ஒரு கம்ப்யூட்டர், அதே போல் 25 பேருக்கு ஆடு மாடு வளர்ப்பதற்காக 25,000 ரூபா ஒவ்வொரு பேருக்கும் கொடுக்கப்பட்டது. இந்த விழாவுக்கு 47 கிராமத்திலிருந்து மக்கள் வருகை தந்துள்ளார்கள். லயன்ஸ் கிளப்பு, அதேபோல் பாப்லா, BPLA பாப்லா, தெலுங்கு ஃபெடரேஷன், இன்னர்வீல் கிளப்பு, ரோட்டரி கிளப்பு இவர்களுடைய எல்லா உதவி இதில் வந்தது. அங்கே வருகை தந்து இந்த மக்களுக்கு பொருள் கொடுத்த அத்தனை பேருக்கும் இந்த டிவிகள் வாயிலாக என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். முக்கியமாக ஆதி ஃபெடரேஷன் என்ற ஒரு ஃபெடரேஷன் உருவாக்கியுள்ளது. ஆதி ஃபெடரேஷன் தலைவர் மற்றும் செயலாளர் சுமதி, பார்வதி எல்லாரும் இதில் சரியாக நீண்ட நாட்களாக பணிபுரிஞ்சு இதை வெற்றிகரமாக்குவதற்கு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன்.